கார்த்திகை 1ஆம் தேதி விரதம் இருக்கிற பக்தர்கள் மாலை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அது ஏன்னா சபரிமலை ஏறக்கூடிய மாதம் மார்கழி தை. இந்த மாதங்கள்ல கடும் குளிரை தாங்கி மலை ஏறணும் அப்படிங்கிறதுனால கார்த்திகை 1ஆம் தேதியே மாலை போட்டு எளிமை வாழ்க்கையை பின்பற்றி கடுமையான குளிரையும் பொருட்படுத்தாம சுடுதண்ணீர் இல்லாத நீரில் காலை மாலை என இருவேளை குளித்து ஐயப்பன் போட்டோவுக்கு தினமும் மாலையிட்டு 108 தடவை ஐயப்ப சரணத்தை சொல்லணுமா. அதன் பிறகுதான் உணவருந்தணும்னு சொல்றாங்க. பக்தர்கள் அணியும் மாலை துளசி மாலையா தான் இருக்கணும். ஏன்னா துளசி மாலை விஷ்ணுவின் அம்சம். விஷ்ணு அவதாரம் தான் சாந்த சொரூபினியான அவதாரம். அது போலவே துளசி மாலை அணிவதால் பக்தர்களின் எண்ணமும் சாந்தம் கொண்டவர்களாக இருப்பாங்கங்கிறது ஐதீகம். ஆனா இது தெரிஞ்சுக்காம நிறைய பக்தர்கள் ருத்ராஜம், தாமர விதை, மேலும் போலியான துளசி மாலைகளை அணிஞ்சுக்கிறாங்க.